இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். மகிழ்ச்சி என்பது நம் வீட்டில் விளைய வேண்டும், அதை இன்னொரு தோட்டத்தில் தேடி போக வேண்டியதில்லை. இது அறிஞர் ஜெரால்டு சிந்தனை. இது இனி நிகழ்ச்சிகள் பற்றிய சிந்தனை. முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை தரும் பல தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் என நம்புகிறோம். முதலில் தலைப்பு செய்திகள். தானியங்கு வானிலை ஆய்வு மையம் முனைவர் ப. மோகன் தரும் தகவல். அரைக்கீரை சாகுபடியின் அற்புதம் வேளாண்மையாளர் கே. வேலுச்சாமி தரும் தகவல். இனி விரிவான செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் கிசான் விகாஸ் கேந்திரா பல புதுமைகளின் முன்னோடியாக விளங்குகிறது. வேளாண்மை தொழில் புரிபவர்களுக்கும் தகவல் முன்னோடியாக விளங்குகிறது, தொழில்நுட்ப முன்னோடியாகவும் விளங்குகிறது. முனைவர் ப. மோகன் இந்த நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர். அவரது தொழில்நுட்ப குழுவினரின் கூட்டு முயற்சியின் காரணமாக உருவானதுதான் தானியங்கி வானிலை ஆய்வு மையம். அதன் பயன்பாடுகள் குறித்து விளக்குகிறார் முனைவர் ப. மோகன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தானியங்கி வானிலை ஆலோசனை மையம் வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை அளவு எடுக்கிறதுக்கு டெய்லி பெய்கிற மழை அளவு நம்மளே 24 மணி நேரம் கழித்து தண்ணி அளவில் எடுத்து மெஷரிங் சிலிண்டரில் அளந்து இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதாவது காற்றின் வேகம் எவ்வளோ இருக்குது, தட்பவெப்பநிலை என்ன இருக்குது, ஈரப்பதம் என்ன இருக்குது, மழை என்ன பெய்திருக்குன்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடுது. இப்போ இந்த நிலையத்திலேருந்து சேட்டலைட்டுக்கு போய் நம்ம ரூமில் உள்ள கம்ப்யூட்டர்லேயே 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல என்ன வானிலையோட மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்திய வானிலை மையத்திலேருந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு பொதுவான ஆலோசனை வந்துடும். பட் இது போல் நம்ம ஒரு வட்டாரத்துலேயும் கிராமத்துலேயும் தானியங்கி வானிலை மையம் வைக்கும்போது அந்த இடத்துல தட்பவெப்பநிலை வானிலையோட மாற்றங்கள் அதை நம்ம துல்லியமாக எடுக்க முடியும். இதனால் விவசாயிகளுக்கு ஒரு தகுந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்க முடியும். முக்கியமாக இந்த கோடை காலங்களில் கோடை மழை வருமா, எப்போ கோடை மானாவாரி பயிரிடலாம் அப்படின்ட்டு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை பட்டத்தில் தான் அந்த பாசி பயிர் உளுந்து பயிரிடுவாங்க. பங்குனி கடைசியிலையும் சித்திரை முதல் வாரத்துலேயும் அந்த மழை வந்துடுச்சுன்னா துணிஞ்சி 60 நாள் 70 நாள் பயிரான பாசி பயிர் உளுந்து மானாவாரியாக பயிரிட்டு ஏக்கருக்கு ஒரு 200 கிலோ மகசூல் அவங்களால எடுக்க முடியும். அதுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்ததுனால இந்த வானிலை ஆலோசனை மையத்துக்கு மேலே விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பருவ மழை பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் பொதுவாக எல்லாரும் ஆடி முதல்ல ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கள் நாமக்கல் வட்டாரத்தில் ஆடி 18க்கு அப்புறம் இல்லை ஆடி கடைசியில் தான் இந்த பருவமழை இங்கே ஆரம்பிக்குது. எங்களோட 27 வருஷத்து அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் பருவமழை நாமக்கல் பக்கத்தில் பரமத்தி வேலூர் மோகனூர் வட்டாரத்தில் ஆரம்பிக்குது. அப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு 120 நாள் பயிர்களான சோளம், கடலை, ஆமணக்கு மானாவாரியாக பயிரிடுறதுக்கு ஆலோசனை கொடுத்து முன்கூட்டியே அவங்க நிலத்தெல்லாம் உழுது எரு போட்டு விதைகளை வாங்கி தயாராக வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துட்றோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு அப்புறம் விவசாயிகள் தயாராக இருப்பாங்க.
12-15 தேதி பெய்கிற மழையில் வந்து உழவு ஓட்டி விளைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15க்குள்ளே இந்த மழை வந்து முடிஞ்சிடும். ஒரு 22 நாள்லேருந்து 24 நாள் மழை பெய்யும். 350லேருந்து 450 மில்லிமீட்டர் வரையும் மழை பெய்யும். இந்த மழையை வச்சு மானாவாரியாக கால்நடைகளுக்கு வேண்டிய சோளம், முக்கியமாக செஞ்சோளம், அது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 8 மூட்டை, அதாவது 100 கிலோ மூட்டை, 800 கிலோலேருந்து 1000 கிலோ அறுவடை பண்ணுவாங்க. அது போக ஒரு 2500 கிலோ தட்டு, காஞ்ச தட்டு கிடைச்சிரும். அதை வந்து போர் போட்டு கால்நடைகளுக்கு தீவனமாக எடுத்து வச்சுருவாங்க. கடலையும் மானாவாரி கடலை இந்த சீசனில் போட்டுருவாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 2000லேருந்து 2600 கிலோ கடலை கொடி இதில் வந்து சேமித்து கால்நடைகளுக்கு தீவனமாக எடுத்து வச்சுருவாங்க. நமக்கு வீட்டுக்கு வேண்டிய கடலையும் விற்பனைக்கு வேண்டிய கடலை போக ஒரு 800 கிலோ கடலை எடுத்தது போக இதை எடுத்து வச்சுருவாங்க. ஊடுபயிராக வந்து துவரையும் போட்டுருவாங்க, ஆமணக்கும் பயிரிட்டுருவாங்க மானாவாரியாக. இந்த 4 பயிர்களும் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வர்ற மழையை வச்சு பயிரிட்டுருவாங்க. ஒருவேளை இந்த பருவம் மாறிச்சுன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து பனி பயிர்கள், முக்கியமாக வந்து நரி பயிர், கொள்ளு, இதெல்லாம் பனியிலே வரக்கூடிய பயிர்கள் பயிரிட்டுருவாங்க. சில வட்டாரத்தில் விவசாயிகள் இந்த மழையை நம்பி வெங்காயம் சாகுபடி செய்வாங்க. அதுவும் புரட்டாசி பட்டத்தில் வெங்காயத்தை சாகுபடி செய்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்குள்ளே, மார்கழி தை மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி மானாவாரி பயிரிடுறவங்களுக்கு இந்த மாதிரி தானியங்கி வானிலை ஆலோசனை மையம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் இந்திய வானிலை மையத்தோடு சேர்ந்து எங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உள்ள வானிலை மையமும் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையமும் சேர்ந்து ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை விவசாயிகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் என்ன மாதிரி தட்பவெப்பநிலை இருக்கும் அது சார்ந்த ஆலோசனைகளை கொடுத்துட்டு வரோம். இதில் முக்கிய ஆலோசனை பார்த்தீங்கன்னா, மழை எப்போ வரும், காற்றின் வேகம் எவ்வளோ இருக்கும், இது விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பூச்சி தாக்குதல் வருமா, அதை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கப்புறம் அறுவடை பண்ணும்போது மழை பெய்து தானியங்கள் பாதிக்கப்பட்டுருமா, இல்லை அறுவடை பண்ண கடலைக்கொடி, தட்டு இதெல்லாம் காய வைக்க முடியுமா, மழையில் பாதிச்சிருமா அப்படின்ற ஆலோசனையும் கொடுக்கறதுனால இது வந்து இப்போ ஊடகங்கள் மூலிமா நாங்கள் டிவி, பேப்பர் மூலியமாகவும் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு SMS மூலியமாகவும் அனுப்புகிறோம். இங்கே உள்ள வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் தொலைபேசி மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் தகவல் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதோட முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் பயிர்களுக்கான காப்பீடு, இன்சூரன்ஸு கூட அந்த வானிலை மையத்தோட பதிவுகள் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டு தான் அது செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த தானியங்கி வானிலை மையத்தோட ஆலோசனைகள், அது மட்டும் இல்லை, வானிலை சார்ந்த எந்த தொழில்நுட்பங்கள் தேவைனாலும் எங்கள் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோட பேர் மோகன், இந்த நிலையத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவராக இருக்கிறேன். எங்கள் தொலைபேசி எண் வந்து 0426, அது வந்து STD கோடுங்க. நம்பர் வந்து 266345. இன்னொரு தொலைபேசி இருக்குங்க, 266244. சில விவசாயிகள் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும் அப்படின்றவங்களை வந்து வெப்சைட்டும் நான் அட்ரஸ் கொடுக்குறேன். www.nikra nikra.com இந்த வெப்சைட்லேயும் டைரெக்டாக போய் நம்ம வந்து வெப்பநிலைகளை வந்து பார்த்துக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள்.
கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. உருவம் சிறிது, பலனோ பெரிது. தோற்றம் மென்மை, அது தரும் மாற்றம் வலிமை எது? அரைக்கீரை மகாத்மியம்தான். இந்திய சமையலின் இன்றியமையாத பசுமை சின்னம் அரைக்கீரை. பெயர்தான் அரைக்கீரை. அதன் ஆரோக்கிய பலன்களில் முழுக்கீரை முழுமைக்கீரை. இயற்கை நமக்கு தந்திருக்கும் பசுமை குடை அரைக்கீரை. கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர் பீடம்பள்ளி பகுதியின் செங்காடு தோட்டம் பகுதி கே வேலுச்சாமி இப்போது நமக்கு கீரைச்சாமி ஆகிறார். நமக்கு கீரைகளின் சாகுபடி குறித்து விளக்குகிறார். வணக்கம் நேயர்களே, நம்ம கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பீடம்பள்ளி கிராமத்துல வேலுசாமி அப்படிங்கிற விவசாயி வந்து இன்னைக்கு அரைக்கீரை பயிரிட்டு இருக்காரு. அவர் எப்படி பயிர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க அரைக்கீரை பயிரிட்டு இருக்கீங்க. இந்த அரைக்கீரை பயிரிடுறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வந்து எப்படி உழுது பண்படுத்துனீங்க, இதுக்கு அடியுரம் வந்து என்ன போட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. அடியுரம் வந்துங்க கோழி எருவுங்க, உழவு ஓட்டுறதுங்க, ஊரியாங்க, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போடுவோங்க. இப்போ நீங்க இந்த அரைக்கீரைக்குரிய விதை வந்து எங்க வாங்குனீங்க? பாலாஜி கடையில் பார்க்க மாட்டீங்க, கடையில் வாங்குறதுங்க. அதாவது கீரை விதை உங்களுக்கு கடையிலேயே கிடைக்குது. இப்போ கீரை விதை வந்து ரொம்ப சன்னமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது வந்து ஏகமா நம்ம இந்த கீரை முளைக்கணும்னா ஒரு சில விவசாயிகள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணல் வந்து கூட கலக்கி வந்து நாங்க இந்த விதையை தூவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த முறையில வந்து இந்த விதையை போட்டீங்க? நம்ம மணலுக்கு கலக்கி தான் போடணுங்க. ஏகமாக கலக்கி போட்டால் தான் கரெக்டாக முளைக்குங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்துங்க அரைக்கீரை விதை வந்து எவ்வளவு தேவைப்படுங்க? ஒரு 4 கிலோ தேவைப்படுங்க. 4 கிலோ விதை வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு கீரை இந்த அரைக்கீரை வந்து அதாவது அறுத்து எடுக்கிறதுங்களா இல்ல வந்து அப்படியே செடியோட பிடுங்கி கொண்டு போய் விற்கிறதுங்களா? அறுத்து எடுக்கிறதுங்க. அறுத்து கட் பண்ணி தான் எடுப்பேங்க. இப்போ 2 தலைங்க. அது மாதிரி எத்தனை அறுப்பு வந்து எடுக்கலாங்க? இப்போ வந்து விதை போட்டதுல இருந்து இந்த கீரை வந்து எப்போ முளைக்கும், முளைச்சு வந்ததுல இருந்து எப்போ அறுப்புக்கு வரும், எத்தனை முறை வந்து இதை வந்து நீங்க அறுத்து எடுக்கலாம்? இப்போ வந்துங்க போட்டோம்னா 30 நாள் வர்றதுக்குங்க. அது கட்டிங் பண்ணாங்க ஒரு 20 நாள்லைங்க ஒரு 6 கட்டிங் பண்ணலாங்க அரைக்கீரைங்க. 6 தடவை கட் பண்ணி எடுக்கலாங்க. அப்போ ஒரு கட்டு வந்து என்ன விலைக்கு விற்கிறீங்க? நீங்க இதை கொண்டு போய் எங்க வந்து மார்க்கெட் பண்றீங்க? நான் இங்கே கட்டுங்க, இங்கே உழவு சந்தையில் சிங்கநாள் உழவு சந்தையில் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ கட்டு கீரை கிடைக்குங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ ஈல்டு கிடைக்குங்க? அது ஒரு ஏக்கரா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கட்டு கிடைக்குங்க. அப்போ இது வந்து இந்த அரைக்கீரை விவசாயம் வந்து நல்ல லாபகரமான தொழிலுங்களா இல்லை எப்படின்னு நீங்க சொல்லுங்க கொஞ்சம் நேயர்களுக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. விவசாயத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்குன்னு பரவாயில்லைங்க. அதான் நீங்களே வந்து கொண்டு போய் நுகர்வோருக்கு நேரடியாக விற்கிறீங்க, மக்களுக்கு வந்து நேரடியாக கொண்டு போய் விற்கிறீங்க. அதனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்குதுங்களா இல்லை வந்து வியாபாரிக்கு வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமா இருக்குங்களா? இங்கே வாங்கினா கம்மியாக வாங்குவாங்க, நாம கொடுத்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பரவாயில்ல. இப்போ பொதுவா கீரை விவசாயம் வந்து நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உங்க நிலத்துல வந்து நீங்க தண்ணிக்கு எப்படி போர் போட்டிருக்கீங்களா இல்ல கிணறு தண்ணிங்களா, எது மாதிரி இருக்கு? உங்களது நல்ல தண்ணியா? இல்லை, நம்மளுக்கு போர் தண்ணிங்க, நல்ல தண்ணிங்க. தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க போருங்க. உங்க நிலம் வந்து எப்படி, என்ன மண்ணுங்க இந்த மண்ணு? செம்மண்ணுங்க. செம்மண்ணுங்க. பொதுவா கீரைக்கு வந்து செம்மண் நல்லதுங்களா இல்ல இந்த மணல் கலந்த மண்ணு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி மண்ணு வந்து இந்த கீரை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த அரைக்கீரைக்குங்க வந்துங்க செம்மண் நல்லதுங்க. மண் செம்மண் நல்லா வருங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறீங்க கீரைக்கு? 4 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு விட்டா விடணுங்க. அப்போ இப்போ நீங்க ஒரு அறுப்பு அறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உரம் ஏதாவது கொடுக்குறீங்களா? எந்த மாதிரி மறுபடியும் அந்த அறுப்புக்கு அப்புறம் மறுபடியும் கீரை வளர்த்துறீங்க? ஒரு கட்டிங்கெல்லாம் உரிய விடுவாங்க, காம்பஸ் போடுவோங்க. அப்போ வந்து நீங்க உரம் தான், இயற்கை விவசாயம் கிடையாது, உரம் தான் போடுறீங்க? உரம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வேலுசாமி விவசாயி வந்து அரைக்கீரை வந்து நல்ல முறையில இது பண்ணி உழவர் சந்தையில கொண்டு போய் வித்து நல்ல லாபம் அடைகிறாரு. கீரை வந்து செம்மண்ணுல நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த செம்மண் கலந்த பூமியில அரைக்கீரை விவசாயம் வந்து நல்லா இருக்கு, நம்ம மக்களுக்கும் இது வந்து நல்லபடியா போய் சேருது அப்படின்னு சொன்னாரு. நேயர்கள் சார்பில் அவருக்கு நன்றிய சொல்லிக்கலாம். இப்போ வந்து உங்க பேரு, ஊரு, போன் நம்பர் வந்து சொன்னீங்கன்னா எங்க நேயர்களுக்கு உதவியா இருக்கும். பீடமல்லி ஊர் வந்து பீடமல்லியும் வேலுச்சாமிங்க நம்ம பேருங்க. செங்காடு தோட்டங்க. 94 43 13 64 63.
உறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். அடிவானில் கதிரவன் எழும் நிலத்திலிருந்து மைதானம் வரை, இமயத்தின் பறிமூடிய சிக்கரத்தில் இருந்து இந்த மாக்கடல் வரை, வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ கிராம வளர்ச்சியோ, ஊற்றமையே சமயமாகும் அத பகலோ இரவோ, இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் முன் வந்தனர் அனைவரும், நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துவக்கினோம். இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தானியங்கி வானிலை ஆய்வு மையம் முனைவர் ப. மோகன் தரும் தகவல். அரைக்கீரை சாகுபடியின் அற்புதம் வேளாண்மையாளர் கே. வேலுச்சாமி தரும் தகவல். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து பேசிக்காக நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சிஸ்டர் தான் இந்த கடையை ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த கடையை இது பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நம்மாழ்வாரோட 1000 பேரை தேடுகிறேன்னு சொல்லி ஒரு விகடன் பிரசுரத்தோட ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்கு படிக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபுட்டு மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஈவன் நானும் அப்போ வந்து ஃபுட்டு மேலே நிறையா கேர் எடுத்துக்கணும். இந்த ஃபுட்டு சரியாக கேர் எடுத்துக்காதனால நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு உடம்பு ரீதியாக வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பொருளை தேடி சாப்பிட ஆரம்பித்தோம் முதல்ல. அப்போ மாதம் எங்களோட முதல்லாம் பார்த்தா ஒரு ரெகுலராக ஒரு கடையில் அது என்ன ஏதோ லிஸ்ட்டை கொடுத்துருவோம், அது பாட்டுக்கு வாங்கிடுவோம். இப்போ அந்த முறையை மாற்றி எங்கெல்லாம் நல்ல நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தேட ஆரம்பித்தோம். அந்த புக்கை படித்தோடனே தேட ஆரம்பிக்கையில் தான் வந்து இந்த தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இயற்கையாகவே விவசாயம் பண்ணுற விவசாயிகளை பற்றி தெரிய ஆரம்பித்தோம். இப்போ என்னோடய வேலை சம்மந்தமாக நான் வந்து சத்தியமங்கலம், மதுரை, சேலம், உடுமல்பேட்டை, இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த பக்கம்லாம் போகையிலலாம் அங்கே எந்தெந்த ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்காங்கன்றவங்களெல்லாம் நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அவங்களெல்லாம் அவங்க ஃபார்முக்கெல்லாம் போனேன். அப்படி சிலர்லாம் பார்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் சுந்தர்ராமன் ஒருத்தர், அவரோட தோட்டத்துக்கெல்லாம் போயிருந்தேன். இப்போ அவரோட போய் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோ நிறைய அதாவது இயற்கை இதில் இது பொருள்களில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, அது தெரியாமல் நம்ம வந்து ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக போய் வேறு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு சைடு எஃபெக்ட்ஸை அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச இது கண்டலன்ஸு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் 10 கண்டலன்ஸுக்கு போயிட்டு வந்த பின்னாடி அதை நீங்கள் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7-8 பேருக்கு வந்து கேன்சர்னால இறந்துருப்பாங்கன்றது என்னோட அனுபவம். இப்போது அது இல்லாமல் கேன்சரோட இது ப்ளஸ் வேறு நிறைய டிசீஸ் எல்லாம் வருது. என்ன இது காரணத்தினால வருதுன்னே தெரியாமல் நிறைய நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட தொழில், பொருளாதாரம் எல்லா இழப்புகளும் நிறைய இதாகுது. இதை பற்றிலாம் படிக்கும்போது சரி சிஸ்டருக்கு வந்து ஒரு தொழில் ஒரு இதை ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கும்போது இது வந்து பொருளாதார ரீதியாக வந்து இது உடனே ஒரு பெரிய வருமானத்தை தர்ற தொழில்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருந்தால் இந்த ரோட்டில் பார்த்தா ஒரு மருந்து கடை வச்சுட்டா நல்லா ஓடும். பட் அந்த ஆஸ்பெக்டில் இதை ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து அப்படி பிரேக் ஈவன் ஆகிட்டோன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு திருப்தி இருக்குது. இங்கே நிறைய நல்லவங்களோட பழக்கெல்லாம் கிடச்சிருக்குது, நிறைய பேர் வர்றாங்க. பட் ஒரு நல்லது செய்கிறோன்ற ஒரு திருப்தி இருக்குது. இதன் மூலமாக எங்கள் வீட்டுக்கும் நல்ல பொருள் கிடைக்குது. ஏன்னா இந்த பொருளெல்லாம் நாங்கள் வாங்கினாலும் அது வந்து சாதாரணமாக எங்களுக்கு அந்த பொருளெல்லாம் கிடைச்சிருது. இப்போ இந்த மாதிரி ஒரு திருப்தியில் தான் இந்த தொழில் ஆரம்பித்தோம். ஆனியன்லேருந்து ஆயில் வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டங்க தான். சால்ட் மட்டும்தான் வெளியிலேருந்து வர்றது. மற்றபடி வெஜிடபிள் இங்கே எவ்ரி மண்டே வருது. அது 1 வீக்குக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் அதில் பொரியல் எல்லாமே பண்ணியிருக்குவோம். இங்கே அதுதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்கே யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாம் உங்களுக்கு செக்குலாட்டி வர்றது தான். சன்ஃப்ளவர் ஆயிலு,
நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே அதில் தான் வர்றது. இங்கே ஆஃப்டர்நூன் வெரைட்டி மீல்ஸ் செய்வோம். வெரைட்டி மீல்ஸ்னால இங்கே மண்டே கீரை வரும். அது டியூஸ்டே வெனஸ்டே கீரை கடைஞ்சி கீரை சாதமாக கொடுப்போம். அப்புறம் ரசம், சாம்பார், பச்சைப்பயிறு, கொள்ளு அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அதை இப்போதைக்கு வந்து குக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறனால நாங்கள் அதை வெரைட்டியாக கொடுத்துட்றோம். ரசம், தயிர் எல்லாமே நம்ம கடை டேஸ்ட்டுக்கு செய்யறதில்ல. வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி வீட்டு டேஸ்ட்டுக்கு செஞ்சு மத்தியானம் 1 மணிக்கு கொடுப்போங்க. இப்போ சாப்பிட்றவங்க இதை விரும்பி சாப்பிட்டு தொடர்ச்சியாக வராங்களா இது? ஆமாங்க, வந்தாங்கன்னா அது உங்கள் ரெகுலர் கஸ்டமர் தாங்கிற மாதிரி. இங்கே வர்றவங்க வேற எங்கேயும் போகிறதில்ல. இப்போ ஹெல்த்தை பார்க்குறவங்க மெயினாக வருவாங்க. இங்கே இந்த வீட்டோட டேஸ்ட்டுக்கு வரும். அப்புறம் நல்லா அவங்களுக்கு இந்த ரைஸு இதெல்லாமே நல்லா இருக்கும். பருப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம போடுறது அந்த பழைய காலத்து மண் பருப்புன்னு சொல்லுவாங்க. செம்மண்ணில் கட்டி காய வைக்கிறது. அது வந்து நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் கழுவணும், பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் அதுதான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஈவினிங் வந்து சுண்டல் வைப்போம். இந்த பச்சைப்பயிர் முளைக்கட்டி வைப்போம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்படி அந்த சுண்டல் எல்லாம் செய்வோம். வேக வச்சு தாளிப்போம். நாங்கள் கோகனட் போட மாட்டோம், ஒவ்வொருத்தருக்கு அது ஆகாதுன்னு சொல்லிட்டு. சூப்பு எவ்ரிடே சூப் வரும். ஈவினிங் வெஜிடபிள் இருக்குது நம்மக்கிட்ட, வெஜிடபிள் சூப் செய்வோம். ப்ரோக்கலி வரும், ப்ரோக்கலி சூப்பு, கீரை சூப் செய்வோம். அதெல்லாம் ஈவினிங் 5 மணிலேருந்து சூப் இருக்குங்க. அப்புறம் இந்த ராகி தோசை, கம்பு தோசைன்னு நம்ம பழைய ஸ்டைல் இதில் அந்த பழைய காலத்து மாதிரி கம்பு தோசை, ராகி தோசை, வரகு, சாமை, திணை அது எல்லாமே இருக்குது. அது அப்படியே ரொட்டீனாக மாற்றி தோசை செய்வோம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிரத்யேகமாக ஏதாவது ஆர்கானிக்கில் இருக்குங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மில்லட்ஸ் ரொம்ப நல்லதுங்க. வரகு, சாமை எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தா சாமை தான் நிறையா டாக்டர் சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறது சுகர் கம்மி பண்ணுறதுக்குன்னு. சாமை வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற வெரைட்டி மாதிரி செஞ்சுக்கலாம். உப்புமா வேணா உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம், வெண்பொங்கல்னா வெண்பொங்கல் மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் தோசை சுட்டுக்கலாம், கஞ்சி வச்சுக்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஆர்கானிக் ஃபுட்டுக்கு மாறணுங்கிறது எண்ணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளாக தோணுச்சு? எப்போ எவ்வளோ வருஷமாக இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ நியர்லி 1 இயர். இந்த கடை எங்கள் பக்கத்தில் வந்ததுலேருந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன வித்தியாசம் உணர்றீங்க நீங்கள் முதல்ல சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும்? என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, அவ்வளோ டிசீஸ் வர்றதில்லை. முன்னாடியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கீரை கூட நம்ம வெளியில் வாங்குற கீரை எல்லாம் நிறைய பெஸ்டிசைட் அடித்து தான் கொடுப்பாங்க. அது குக் பண்ணால் வயரில் லூஸ் மோஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. பட் இஃப் யூ டர்ன் டு ஆர்கானிக் ஸ்டஃப் அந்த மாதிரி பிரச்சனையே ஒன்றும் இல்லை. ஃபுட்டு சாப்பிட்டு நமக்கு வியாதி வர்றதில்லை. தட்ஸ் மெயின். டாக்டர் செலவு குறைஞ்சிருக்குங்கிறீங்க? நானே ஹோமியோபதிக் டாக்டர் தான். ஸோ ஐ எம் ரெக்கமெண்டிங் ஃபார் மை பேஷண்ட்ஸ் ஆல்சோ. மகிழ்ச்சி வேண்டும், அதை இன்னொரு தோட்டத்தில் தேடி போக வேண்டியதில்லை என்னும் அறிஞர் ஜெரால்டு சிந்தனையுடன் இன்றைய சிறுவட்ட ஒளிபரப்பு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.